அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அகமது ஷியாம், சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் வைத்தியராக பணியாற்றுகின்றேன். வாராந்தோறும் சுகாதார மேம்பாட்டு பணியகத்திலே நடைபெறுகின்ற இந்த சுகாதார ஊடகவியலாளர் மாநாட்டிலே இன்று முக்கியமாக 2 விடயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். முதலாவது தோல் புற்றுநோய் சம்பந்தமாகவும், மற்றையது பொதுவாக புற்றுநோயின் பின்னரான அவர்களுடைய அந்த ரீஹபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று உரையாடினோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அதிகமாக புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த மே மாதம் தோல் புற்றுநோய் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே அது தொடர்பான சில விடயங்களை மக்களுக்கு நாங்கள் அறிய தரலாம் என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தோல் நோய் என்பது, குறிப்பாக தோலிலே ஏற்படுகின்ற புற்றுநோய் என்பது 2 வகையான புற்றுநோய்கள் காணப்படுகின்றன. ஒன்று மெலனோமா என்கின்ற புற்றுநோய், மற்றையது மெலனோமா அல்லாத ஏனைய புற்றுநோய்கள் என நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். குறிப்பாக இந்த மெலனோமா அல்லாத புற்றுநோய்கள் பொதுவாக அதிகமாக இலங்கையிலே காணப்படுகின்றன. குறிப்பாக எங்கள் தோலிலே மெலனின் என்கின்ற ஒரு வகையான நிறப்பொருள் காணப்படுகின்றது. இந்த மெலனின் வெயிலிலே காணப்படுகின்ற அல்ட்ராவைட் கதிர்களை, யூவி கதிர்களை எங்கள் உடலிலே பாதிப்பை ஏற்படுத்தாமல் தவிர்ப்பதற்கு காணப்படுகின்ற, இயற்கையாக எங்கள் உடலிலே காணப்படுகின்ற ஒரு இரசாயன பதார்த்தம். அந்த பதார்த்தம் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் தோலிலே இந்த மெலனோமா அல்லாத புற்றுநோய்கள் ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக நாங்கள் கூறுவோம், இந்த புற்றுநோய்கள் அதிகரிக்கின்ற பொழுது தோலிலே பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதனை மக்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பதன் மூலமாக 100% சிகிச்சை, 100% இதன் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக நாங்கள் இந்த வெயிலிலே நிற்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிகமாக நேரம், குறிப்பாக இன்றைய காலநிலையிலே அதிகமாக வெயில் காணப்படுகின்றது, அதிக சூடான ஒரு காலநிலை காணப்படுகின்றது. குறிப்பாக வெயிலிலே வேலை செய்கின்ற நபர்கள், வெயிலிலே அதிகமாக வெளியே செல்கின்ற நபர்கள் வெயிலிலே செல்லுகின்ற பொழுது தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாங்கள் பொதுவாக கூறுகின்ற விடயம், தொப்பி போன்ற விடயங்களை, குடை போன்ற விடயங்களை நீங்கள் உங்களோடு எடுத்து செல்ல வேண்டும். மேலும் உங்களுடைய உடைகளை, வெயிலிலிருந்து உங்கள் உடலை பாதுகாப்பதற்கு ஏற்றாற்போல் உடைகளை அணிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். மேலும் உங்களுக்கு தெரியும், சன்க்ரீம் என்கின்ற இரசாயன கிரீம்கள் காணப்படுகின்றன. அவைகளை உரிய முறையிலே பயன்படுத்துவதன் மூலமாக இந்த தோல் புற்றுநோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். மேலும் இது தொடர்பான உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவைப்படும் பொழுது வைத்தியரிடம் சென்று அதிலிருந்து நீங்கள் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த மெலனோமா என்கின்ற புற்றுநோய், இது தோலிலே ஏற்படுகின்ற தோல் கலங்களிலே ஏற்படுகின்ற மாற்றத்தினால் ஏற்படுகின்றது. அது உடலிலே மிகவும் சிறிதாக ஒரு கருப்பு நிற அடையாளமாக ஆரம்பித்து மிகவும் பெரிய ஒரு அளவிலே அது பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. எனவே உங்கள் உடலிலே, உங்கள் தோலிலே சில கருப்பு நிறமான மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது சிறியதாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம். எவ்வாறான மாற்றமாக இருந்தாலும் வைத்தியரிடம் சென்று அதற்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. ஆரம்பத்திலே இந்த தோல் புற்றுநோயை கண்டுபிடிப்பதனால் 100% சிகிச்சை முறை மூலமாக 100% நாங்கள் அதனை 100% அதனை அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். மேலும் நாங்கள் இன்று கதைத்த இன்னொரு விடயம்தான் புற்றுநோயின் பின்னரான ஏற்படுகின்ற ரீஹபிலிட்டேஷன், அதாவது புனர்வாழ்வு சம்பந்தமாக உரையாடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், புற்றுநோயினால் ஒரு மனிதன் பல வகையான மாற்றங்களை அவனிலே ஏற்படுகின்றது. உடல் ரீதியான மாற்றங்கள், உள ரீதியான மாற்றங்கள், உடல் வலி அதிகரிக்கின்றது, உடல் செயற்பாடுகளிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன, மன அழுத்தம் போன்ற பல விடயங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. இதற்கு சிகிச்சை வெறுமனே சத்திர சிகிச்சை
கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி என்கின்ற சிகிச்சை மாத்திரம் அல்லாது அதற்கு மேலதிகமாக அவர்களுக்குரிய புனர்வாழ்வு தொடர்பான சிகிச்சையும் இன்று இலங்கையிலே காணப்படுகின்ற அரசாங்க வைத்தியசாலைகளிலே இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் புற்றுநோய்க்கு உட்படுகின்ற பொழுது சிகிச்சையின் பின்னரான அவருக்கு ஏற்படுகின்ற உடல் வலி, உடல் செயற்பாட்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக இந்த புனர்வாழ்வு வழங்குவதன் மூலமாக அவருக்கு நாங்கள் முழுமையான ஒரு சிகிச்சையை வழங்க முடியும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், மார்பக புற்றுநோயின் பின்னராக ஏற்படுகின்ற சத்திர சிகிச்சையின் பின்னர் சில நோயாளிகளுக்கு அவர்களுடைய கைகளை உயர்த்துவதிலே பல சிரமங்கள் ஏற்படுகின்றன. அதே போன்று சிறுவர்களுக்கு காலிலே ஏற்படுகின்ற புற்றுநோய் மூலமாக கால் பகுதியை வெட்டி அகற்றிய பின்னர் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு பல இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றன. எனவே இவ்வாறான இடைஞ்சல்களிலிருந்து இந்த புற்றுநோயாளர்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து வைத்தியசாலைகள், குறிப்பாக மாவட்டத்திலுள்ள பெரிய வைத்தியசாலைகள், டீச்சிங் ஹாஸ்பிட்டல், ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போன்ற இடங்களிலே இந்த புனர்வாழ்வு நிலையங்கள் காணப்படுகின்றன. இந்த புனர்வாழ்வு நிலையங்களிலே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், கன்சல்டன்ட்ஸ் காணப்படுகின்றார்கள். அதே போன்று ஏனைய உத்தியோகத்தர்களும் காணப்படுகின்றார்கள். அவர்கள் மூலமாக இந்த புனர்வாழ்வு சம்பந்தமான, குறிப்பாக புற்றுநோயாளர்களுக்கான புனர்வாழ்வு வைத்திய சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்று நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே நாங்கள் கூறியது போன்று இந்த தோல் புற்றுநோயிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளிலே காணப்படுகின்ற புற்றுநோயாளிகளுக்கான சிகிச்சையின் பின்னரான புனர்வாழ்வு சிகிச்சைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயல வேண்டும் என கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.